எல்ஐசி முதலீடு மற்றும் காப்பீடு தொடர்பான அனைத்து சந்தேகம் மற்றும் விவரங்களுக்கு 8973775326 எண்ணை அணுகவும். நம்முடைய பண்டிகைகள் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு அர்த்தம் உண்டு. அந்த வகையில் போகி பண்டிகையானது பழையன கழிதல் புதியன புகுதல் என்பதுதான் இதனுடைய அர்த்தமே. இந்த நன்னாளில் நம் வீட்டில் இருக்கும் குப்பைகளையும் பழையதையும் மட்டும் தூக்கி போட்டு எறிவதோடு நிறுத்தாமல் நம் மனதில் இருக்கும் குப்பைகளையும் பழைய கோபங்களையும் வெறுப்புகளையும் தூக்கி எறிய வேண்டும் என்பதுதான் இதன் பொருளே. இப்படி ஒவ்வொரு பண்டிகையை நாம் கொண்டாடும் போது அதற்கான பொருள் உணர்ந்து கொண்டாடும் போது பண்டிகையின் அர்த்தம் நமக்கு விளங்கும். நம்முடைய அடுத்த சந்ததியினருக்கும் இதை தெளிவுபடுத்த வேண்டியது நம் கடமை. அதேபோல எந்த பண்டிகையை கொண்டாட வேண்டும் என்றாலும் அதற்கு முதலில் நம்முடைய பொருளாதார நிலை சரியான முறையில் இருக்க வேண்டும். அப்போதுதான் பண்டிகையும் மகிழ்ச்சியாக அமையும், நிம்மதியாக கொண்டாட முடியும். அந்த வகையில் இந்த போகி பண்டிகையின் போது அந்த பொருளாதார நிலை உயரக்கூடிய பணவரவை அதிகரிக்கக்கூடிய ஒரு தாந்திரிக பரிகாரத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். போகி அன்று காலையில், அதாவது 14/1/2026 காலை நம் வீட்டில் இருக்கும் தேவை அற்றதை எல்லாம் வெளியில் எடுத்து போட்டு கொளுத்துவோம். இது நம் பழங்காலத்திலிருந்து பின்பற்றக்கூடிய ஒரு முறைதான். சரி, இதனால் நம் வீட்டில் இருக்கக்கூடியவற்றை வெளியில் போட்டு நம்முடைய தரித்திரத்தை ஒழிக்கின்றோம். அப்படியானால் வீட்டிற்கு அன்னைக்கு என்ன வர வேண்டும் என்பதை பார்த்துவிடலாம். அன்றைய தினம் நாம் சில பொருட்களை வீட்டிற்குள் கொண்டு வரும்போது வீட்டில் உள்ள செல்வ நிலை அதிகரிக்கும். பணவரவை அதிகரித்து கொள்ள நாம் உழைக்க வேண்டும், பொருள் சேர்க்க வேண்டும் என்பதெல்லாம் உண்மைதான். இறை வழிபாடும் இதற்கு பெருமளவு துணை புரியும். இதில் எந்தவித மாற்றமும் இல்லை. இத்துடன் பணவரவுகளை அதிகரித்து கொள்ள செய்யக்கூடிய ஒரு சூட்சம பரிகாரத்தை செய்யும் பொழுது அதன் பலன் ரெட்டிப்பாகும். அந்த வழிமுறைகளின்படி போகி என்று சில பொருட்களை வாங்க வேண்டும். அவை கல்லுப்பு, மா, இஞ்சி, மஞ்சள், நெய், கற்கண்டு இந்த 5 பொருட்களில் ஏதேனும் ஒன்றை வாங்குவது சிறப்பானதாக சொல்லப்படுகிறது. அதுவும் இந்த பொருட்கள் எல்லாம் அன்றைய தினம் போகி என்று மதியம் 12 மணிக்குள்ளாக வாங்க வேண்டும். இதுதான் இந்த சுட்சம பரிகாரத்தில் மிக மிக முக்கியமானது. ஒரு நாளை நாம் 2 வகையாக பிரிக்கின்றோம். அதில் ஒன்று ஏறுமுகம், இன்னொன்று 2 முகம். அதாவது மதியம் 12 மணிக்கு முன்பான நேரம் ஏறுமுகம். இதில் நாம் செய்யக்கூடியவை அனைத்து செயல்களும் நல்ல முறையில் பெருக்கமடையும். அதேபோல் மதியம் 12 மணிக்கு மேலாக உள்ள நேரம் இறங்குமுகம். பெரும்பாலும் இந்த நேரத்தில் நல்ல காரியங்களை செய்வதை தவிர்ப்பார்கள். அதேபோல நாம் போகி அன்று இந்த பொருட்களை ஏறுமுக நேரத்தில் வாங்க வேண்டும். இது நம்முடைய வாழ்க்கையை முன்னேற்ற பாதையில் ஏற்றி செல்வதோடு மட்டுமல்லாமல் பணவரவையும் அதிகரித்து கொடுக்கும். குடும்பத்தில் நிம்மதியும் சந்தோஷமும் அதிகரிக்கும். நல்லதே நடக்கும். உங்கள் நண்பர்களுக்கும் உங்கள் உறவினர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அவங்களும் இதை பற்றி தெரிஞ்சுக்கிடட்டும். ஆன்மீகம் டிவி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.